எனது அன்பு காலை வணக்கம் சார். கேரளா சூப்பர் ஸ்டார் மம்பட்டி சார், மோகன்லால் சார், சுரேஷ் கோபி சார், உங்கள் 3 பேர்த்துக்கும் ஒரு செமையாக இருக்குங்க சார் கதை. நீங்கள் 3 பேர் சேர்ந்தாப்புல நடிக்கணும் சார், கடைசி சினிமாவா. ஆனால் நீங்களே சொந்த தயாரிப்பாக தயாரிக்கணும் சார். ஒவ்வொருத்தருக்கும் 1000 கோடி ரூபா லாபம் கிடைக்கும் சார். 2 சினிமா கதை இருக்குது சார். மகாத்மா, அடுத்தது மகாத்மா பார்ட் 2 திருவிழா. 2 சினிமாவும் பயங்கர சினிமா. இந்திய சினிமா வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எந்த ஒரு சினிமாலையும் வராத கதை சார். என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் சார். என் பெயர் பி வீரபத்திரன் ஆசாரி, விஸ்வகர்மா, வயசு 55, வீரகனூர் போஸ்ட்டு, சேலம் மாவட்டம், தமிழ்நாடு சார். என்னடா இவன் தமிழ்நாட்டுக்காரன் கேரளாவை பற்றி பேசுகிறான், நம்மக்கிட்ட கதை சொல்கிறான் கதையாசிரியர் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு சினிமா, கதை, கவிதை, கற்பனை, கட்டுரை, பாடல், நகைச்சுவை ஆசிரியர். கதையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பின்னி பின்னல் எடுக்கு சார். அப்படி ஒரு சூப்பரான கதை, 2 கதை வச்சுருக்கேன். தமிழ்நாட்டில் போய் சுற்றி அலைஞ்சு பார்த்துட்டேன். ஒன்றும் சான்ஸ் கிடைக்கல. பேச மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க. பணம் தான் 10-20,000 செலவாச்சு. தமிழ்நாடு நிலவரம் சரியில்லை சார். அதனால தான் இப்போ கேரளாவுக்கு வரேன் சார், உங்களை பார்க்க, உங்கள் 3 பேர்த்தையும் பார்க்க. நீங்கள் 3 பேரும் ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து, ஒற்றுமையாக இருந்து, உங்கள் சொந்த பணத்தை போட்டு ஒரு கடைசி சினிமாவா கேரளாவையே, ஏன் இந்தியாவையே, உலகத்தையே அதிர வைக்கிற மாதிரி ஒரு அதிரடி சினிமாவை கொடுக்குறேன் சார். செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது சார். இது வரைக்கும் 100 வருட சினிமா உலகத்தில் இது மாதிரி ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். கதையை கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க சார், தள்ளி விட்டுறாதீங்க. முதல்ல திரையரங்களை எழுத்திரியில் போடுவோம் சார். எழுத்திரியில் போடும் போதே ஒரு பக்கம் கடவுளை அருள் கொடுக்குற மாதிரி, வரம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோம். இன்னொரு பக்கம் மகாத்மா காந்தி அவர்கள் உருவத்தை வச்சு பூமிக்கு கடவுள் மகாத்மா காந்தியை பூமிக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு உருவம் போட்டோம். மேலே இன்னாண்ட ஒன்று வைக்கிறோம். 2 பக்கமும் எழுத்திரியில் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒரு பிளாஸ்பேக் கதை அந்த எழுத்திரியிலே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய வில்லன். அந்த வில்லனை யாராலையுமே அழிக்க முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். அந்த வில்லன் ஒரு உருவம், அதுக்கு தான் உங்கள் உருவத்தை செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். உங்கள் உருவத்துக்கு மேலே ஒரு 2 மடங்கு ஆள், நல்லா பாடியாக, வாட்ட சாட்டமாக, ஹைட்டாக, ஆள் ஒரு 250 கிலோ 200 கிலோ இல்லை, அப்படி பெரிய பயங்கர வில்லனாக காட்டணும். வில்லன் முகத்தை காட்டக்கூடாது திரையரங்கில். முதல்ல கையை காட்டுறோம், அப்புறம் காலை காட்டுறோம், உடம்பை காட்டுறோம். அப்படி ஒரு கையை நீட்டுறாரு, ஃபோன் பேசுகிறாரு, டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் நடக்குது. பயங்கரமான ரவுடி. ஒரு மாவட்டத்துக்கு 5000 ரவுடியாக வளர்த்து வச்சுருக்காரு. சோறு போடுறாரு, வீடு கட்டி கொடுத்துருக்காரு, விவசாய நிலம் கொடுத்துருக்கிறாரு. அங்கேயே பாடுபட்டு, அங்கேயே இருக்கணும், அங்கேயே தூங்கணும், அங்கேயே எல்லா வேலையும் பண்ணிக்கணும். கூப்பிட்ட நேரத்துக்கு ஓடிடணும். அடினா அடிக்கணும், உதனா உதைக்கணும், கொலை பண்ணணுன்னா கொலை பண்ணணும், கற்பழிக்கணும், கடத்திட்டு வேணாம். சொல்கிற வேலையை கேட்கணும். அதை மீறி கேட்காத விட்டுட்டிங்கன்னா மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து குண்டை போட்டு அந்த குடும்பத்தையும் அழிச்சிடுவார் வில்லன். அப்படி ஒரு மிக பயங்கரமான வில்லன். மிரட்டி வச்சுருக்காரு. மாவட்டத்துக்கு 5000 ரவுடியை வளர்த்து வச்சுருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 50,000 சம்பளமும் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. அந்த ரவுடி யார்? தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாரு. அவருக்கு ரயில்வே துறை அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அந்த ரயில்வே துறை அமைச்சரில் ரொம்ப பயங்கரமான ஊழல் பண்ணி பணத்தை சேர்த்து எண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்காரன் ஆகிட்டார். அவர் எப்படி சம்பாரிச்சார்னு அதை சொல்கிறேன் கேளுங்க. ரயில்வே துறையில் தீபாவளிக்கு, பொங்கல், மற்ற திருநாள்னா அந்த ரவுடிங்களை வச்சு பிளாக்கில் 1000 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்றுருவார், கள்ள டிக்கெட்டாக. அப்போ அதில் காசு பணம் சேர்ந்து போயிடுது. அதனால தான் அந்த ரவுடிங்களை வச்சு இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது அவர் முதலமைச்சர் ஆகணும், அடுத்தது பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்கு இந்த பணத்தையும் இந்த ரவுடியும் வளர்த்து வச்சுக்கிட்டே வர்றாரு. எதிர்காலத்துக்கு உபயோகப்படும் அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் பெஸ்ட்டு அப்படியே கொண்டு வரணும். இதை எழுத்திரியல்லையே கடைசி வரைக்கும் கொண்டே வரணும், எழுத்திரியல் கடைசியாக முடிகிற வரைக்கும். அப்போ ஒரு பக்கம் என்ன பண்ணுறோம், இந்த திரையரங்கில் எழுத்திரியல் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் ஒரு 1960 அப்படின்னு சொல்லி எழுத்திரியலில் போடுறோம். ஒரு பிளாஸ்பேக் கதையை வரும். அந்த காலத்தில் பாட்டில் சாராயம், பாட்டில் கல், இதெல்லாம் ஒரு ஊசி, சும்மா ஊசி தான் அந்த இதில் குத்தி விட்டோம்னா அந்த விஷம் போய் அந்த சாராயத்துலேயும் கல்லுலேயும் அப்படியே பதிஞ்சிருது. ஊருக்குள்ளே கலவரத்தை உருவாக்குறதுக்கோசரம் அந்த சாராயத்துலேயும் கல்லுலேயும் போதை ஊசியை போட்டுவிட்டு கலப்படத்தை பண்ணிவிட்டு
அப்படி மக்களை வந்து சாவடிக்கிறார். அது விஷசாராயமாக மாறி அதில் பல பேர் இந்த குடிக்கிறவங்களாம் செத்து போயிடுறாங்க. ஊருக்குள்ளே ஒரு கலவரத்தை உண்டாக்குறாரு. ஒரு எலெக்ஷனை உருவாக்கணும், அடுத்த எதிர்கட்சிக்காரனை அழிக்கணும். இது எதிர்கட்சிக்காரன் தூண்டுதல் வேலை அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பழிய போடுறதுக்கோசரம் இந்த வேலையை நாடகத்தை நடத்திட்டு இருக்காரு இந்த மகா பெரிய வில்லன். அதை எழுத்துறியில் வரும்போது இதை காட்டிக்கிட்டே வரும். ஜனங்க செத்துக்கிட்டே வராங்க. அது மேலே வந்து கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. மகாத்மா காந்தி வந்து எனக்கு ஒரு அருள் கொடுங்க, வரம் கொடுங்க கடவுளே, இந்த தமிழ்நாட்டை வந்து இப்படி ஒரு மகா வில்லன் அழிச்சிக்கிட்டு இருக்கான், அந்த வில்லனை வந்து நான் எதிர்த்து காப்பாற்றி தமிழ்நாட்டை முதன்மை மாநிலம், முன்னோடி மாநிலம், வல்லரசு தமிழ்நாடாக, சரித்திர சுதந்திர இந்தியாவை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு வரம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கடவுள் வரம் கொடுக்குறாரு. இது எழுத்திரியில் முடியுது. 1960 இந்த பிளாஷ்பேக்கு கதை அப்படி ஸ்டாப் பண்ணி நிற்கிது. எழுத்திரியில் உடனே முடிஞ்ச பிறகு அந்த கடவுள் வரம் கொடுத்துட்றாரா, இடிக்குது, மின்னல் மின்னுது. அன்னைக்கு சுதந்திர தினம், அன்னைக்கு சுதந்திர தினம் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு போதை மருந்தை விட்டு அந்த 1960 கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கார் அந்த வில்லன். அப்படியேப்பட்ட நேரத்தில் அந்த சுதந்திர தினத்தில் அந்த ஹீரோ வந்து பூமிக்கு அனுப்புகிறார் கடவுள். அது ஒரு ஏழை வீட்டில், கூரை வீட்டில், தார் ரோட்டு ஓரத்தில், குடிசை வீட்டில், ஒரு கிராமத்தில் அந்த குழந்தை பிறக்குது மகாத்மா காந்தி உருவத்தில். அந்த ஆத்மாவாக அந்த மகாத்மா காந்தி உருவத்திலேயே பிறக்கிறாரு. அவர் தான் மம்முட்டி சார் ஹீரோவாக நடிக்க வைக்கணும். மோகன்லால் சார் வந்து வில்லன், சுரேஷ் கோபி சார் வந்து வில்லனுக்கு மகனாக வருவார். அப்படி ஒரு 3 கேரக்டரை அமைச்சு வச்சுருக்கேன். இது தமிழ்நாட்டு ஹீரோவுக்கு அவங்களுக்கெல்லாம் சொன்னேன், யாரும் நடிக்கல பிடிக்கல. இது உங்களுக்கு அமையணுன்னு இருக்குது, நீங்கள் சினிமா எடுக்கணுன்னு இருக்குது, நீங்கள் 1000 கோடி சம்பாதிக்கணுன்னு இருக்குது. கதையை கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வரேன், கேளுங்க. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் அந்த வில்லனை அழிக்கிறதுக்கு கடவுள் ஒரு முயற்சி செய்கிறாரு. இதை வந்து மகாத்மா காந்திக்கிட்ட சொல்ல மாட்டார். அந்த ஆத்மா கிட்ட அவரை பிறக்க வச்சிட்றாரு. அதே குடியரசு தினம் அந்த ஹீரோ பிறக்கிற நேரத்துக்கு அதே வில்லனுக்கும் வந்து ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லை. அந்த வில்லனுக்கும் வந்து ஒரு ஆத்மாவை கொடுத்து வில்லனுக்கு ஒரு குழந்தையை உருவாக்குறாரு. அதே சுதந்திர தினம் அந்த ஹீரோ பிறக்கிற நேரத்துக்கே அந்த வில்லன் குடும்பத்துலேயும் அமெரிக்கா ஆஸ்பத்திரியில், அவங்க மனைவி வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, அமெரிக்கா ஆஸ்பத்திரியில் கோடியாக செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அங்கே ஒரு குழந்தை பிறக்குது. எழுத்திரியில் முடிஞ்சது இந்த குழந்தை பிறக்கிற சீன் தான். இடி மின்னல் மேகத்தோட சுதந்திர தினம் கொண்டாட முடியாத சூழ்நிலையில் அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு வில்லனும் பிறக்கிறாரு, ஹீரோவும் பிறக்கிறாரு. இந்த வில்லனை எப்படி இந்த ஹீரோ எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது கதை செமையாக இருக்கும். அதுக்கு மேலே தான் கதையின் ஒரு முன்னோட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. 2 பேரும் படித்து ஆளாகி வராங்க. அப்படி வந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் ஹீரோவோட அப்பா அம்மா வந்து ஒரு ஓலைக்குடிசையில், தார் ரோட்டு ஓரத்தில் இப்படி ரொம்ப ஏழ்மையில் கிராமத்தில் வாழ்ந்துட்டு வரும்போது அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. அந்த ஊருக்கு, அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 வீடு தள்ளி காந்தியோட பேரன் வீடு இருக்காங்க. இந்த குழந்தைய ஹீரோவை தத்து கொடுக்குறாங்க. எங்களால் குழந்தை இல்லைன்ட்டு நாங்கள் கேட்டோம். குழந்தை ஆண்டவனாக பார்த்து கொடுத்தாரு. அதை வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. மழை, இடி, மின்னல் வந்து இதெல்லாம் நினைஞ்சி குழந்தை சேர்த்துருவானே என்னமோ, இவனை கொஞ்சம் புழைக்க வச்சு நீங்கள் காப்பாற்றி கரை சேர்த்து இவனை ஒரு மனுஷனாக ஆக்குங்க அப்படின்னு சொல்லி காந்தியோட பேரன் வீட்டில் போய் தத்து கொடுத்துட்றாங்க இந்த ஹீரோவோட அப்பா அம்மா. நாங்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறோம், பிடிச்சிக்கிறோன்ட்டு. அவங்களும் எடுத்து வளர்க்குறாங்க. நல்ல அறிவு, படிப்பு, நல்ல நம்பர் 1 படிப்பாளி. அப்படிலாம் படிச்சுக்கிட்டு அப்படி கதை வந்துக்கிட்டே வரும். வில்லனும் வந்து வில்லனோட அப்பா பேச்சை கேட்டு அப்பா என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் நடந்துக்கிட்டு அவனும் படிச்சுக்கிட்டு காலேஜில் ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு கதை மேலோட்டமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது, அப்போ சென்னை சிட்டியில் தார் ரோடு போகிறதுக்கு ஆட்கள் அதிகமாக வேணுன்ட்டு அங்கேருந்து ஒரு 2-3 நபர் வராங்க கிராமத்துக்கு ஒரு 1000 பேர்த்தை திரட்டிக்கிட்டு போகலாம். அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே கிராமத்தில் இருந்து கூட்டிகிட்டு போய் டவுனில் போய் தார் ரோட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு வருவார். அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு 2-3 கிராமத்தில் மழை இல்லை, பசி பட்டினியில் வர்றாங்க, வேலை வெட்டி இல்லை, அந்த கிராமமே வெறிச்சோடி கிடக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லி, வாங்க உங்களை சிட்டிக்கு கூப்பிட்டு போகிறேன், நல்ல வருமானம், தார் ரோடு போடணும், ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி லாரியிலையும் பஸ்ஸுலேயும் ஒரு 5000 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு நபர். அவரை நம்பி போனால் அங்கே அதை விட பயங்கர மோசமாக இருக்கும். இருக்கிற கால் செயின், மோதிரம், தோடு, மூக்குத்தி, தொங்கட்டான் இதெல்லாம் ராவோட ரவா தேடிக்கிட்டு தேடணுங்க. அந்த தார் ரோடு போடுற வேலையில் அப்போல்லாம் சம்பளம் 10 ரூபா 15 ரூபா, அதில் 5 ரூபா 6 ரூபாய்க்கு சாப்பிட்டு மீதி இருக்கிற 10 ரூபா காசை சேர்த்து வச்சுருப்பாங்க. அதையும் திருடிட்டு போயிடுறான். இது என்னடாது, நம்ம பட்டிக்காட்டில் இருந்தால் கூட ஏதோ பசி பட்டினியோட தண்ணி குடிச்சிட்டு அது வாழ்ந்துட்டு இருக்கலாம் மாட்டது, இங்கே வந்தால் இருக்கிறதையும் திருடிக்கிட்டு சுரண்டிக்கிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் கிராமத்துக்கே வந்துடுறாங்க. அதில் ஹீரோவும் இதில் போய் அனுபவப்படுறாரு. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில்
கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம செவனேன்னு இருந்தால் வந்தவன் வந்து கூட்டிகிட்டு போய் வேலை வெட்டியை கொடுத்து உங்களை காப்பாற்றுறேன் கரை சேர்க்குறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து கூப்பிட்டு ஒரு 5000 பேர்த்தையும் எல்லாத்தையும் இருக்கிறத விட மோசமாக ஏழையாக ஆக்கிட்டே போயிட்டானே. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சென்னை சிட்டியில் இருக்கிறவங்கள பூரா தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு, ஒரு யோசனை பண்ணுறாரு. அதேமாரி படம் முடிகிறப்ப அந்த சென்னை சிட்டியில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட சென்னையில் இருக்க மாட்டாங்க, எல்லா கிராமத்துக்கும் வருவாங்க. அப்படி ஒரு கதை பாலிசாக என்ன வந்து விட்டு வரும். அப்போ என்ன பண்ணார் ஹீரோ, எல்லா கிராமத்துக்கும் இவர் தான் ஒரு தலைவர், செம்மையாக இருக்கும். இவர் சொல்கிறது தான் எல்லா கிராமத்துக்காரங்களும் கேட்பாங்க. அப்படி சென்னை சிட்டியெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த சென்னை சிட்டியில் இருக்கவங்க பணக்காரங்க கோடீஸ்வரங்க எல்லாருமே வந்துடுவாங்க எல்லா கிராமத்துக்கும். அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை, அதை நேரில் சொல்கிறேங்க சார். அப்படி காலி பண்ணிக்கிட்டு வரும்போது அவங்கள செஞ்ச மாதிரி துரோகம் பண்ண மாட்டாங்க. வரவங்கள வரவேற்பாங்க, வாழ்க்கை கொடுப்பாங்க, வருமானத்தை கொடுப்பாங்க, வேலையை கொடுப்பாங்க, வெட்டி கொடுப்பாங்க, உண்மையை கொடுப்பாங்க, உழைப்பு கொடுப்பாங்க, நீதி கொடுப்பாங்க, நேர்மை கொடுப்பாங்க, தங்கிறதுக்கு வீடு, அரிசி, பருப்பு, உண்மை, உழைப்பு, அப்படி எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள வரவழைச்சி ஆதரித்து அரவணைச்சி அவங்கள தங்கிறதுக்கு தூங்கிறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க. மனுஷனை உணர்த்தக்கூடிய கதை சார். மனுஷன் இப்படி தான் இருக்கணும். சிட்டிக்கு போயிட்டா பட்டிக்காட்டுக்காரங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, காசு பணம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேலை வேட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிறத பிடுங்கிட்டு போய் அங்கே போய் போலீஸு, கோர்ட்டு, கேஸு, சண்டை சச்சரவு, அடிதடி, வெட்டுக்குத்து, பழிக்கு மேலே பழி வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நிம்மதியாக வாழ முடியல, தூங்க முடியல கிராமத்துக்காரங்களால். ஆனால் அந்த கிராமத்துக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, வந்தவங்களை வாழ வச்சு அவங்களுக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாத பசி பட்டினி இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு வீட்டை கொடுத்து உழைப்பை கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு வருமானத்தையும் கொடுத்து விவசாய நிலத்தில் வேலை செய்யுங்க, அப்படி மற்ற ஒரு ஃபேக்ட்ரி வச்சு அங்கே வேலையை கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறாங்க கிராமத்துக்காரங்க. அப்போ சிட்டியில் இருக்கிறவங்களையும் கிராமத்தில் இருக்கிறவங்களையும் ஒரு எடுத்துக்காட்டாக மக்களை மனுஷனுக்கு மனுஷன் மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், மனுஷனுக்கு நல்லது செய்யணும், கெடுதல் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக அந்த மகாத்மா கதை வந்துகிட்டு இருக்கும். இப்படியே கதை படிப்படியாக போயிட்டுருக்கும் போது ஹீரோ வந்து வில்லனை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வரும்போது வில்லனுடைய வழியிலேயே ஹீரோவும் போயிடுவார். வில்லன் எப்படி மாவட்டத்துக்கு 5000 ரவுடி வளர்த்து வச்சுருக்காரு, இவரும் போய் சென்னை சென்ட்ரல் ஜெயிலு, மற்ற தமிழ்நாட்டில் எந்தெந்த ஜெயில் இருக்குதோ அங்கெல்லாம் விடுதலையாகிற கைதிகள் பூராத்தையும் வேற ஆதரிப்பார். ஆதரித்து அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து, வெட்டி கொடுத்து, உண்மையை கொடுத்து, உழைப்பு கொடுத்து, நீதி கொடுத்து, நேர்மையை கொடுத்து அந்த வில்லனை மாதிரியே இவரும் ரவுடியாக உருவாக்குவார். அந்த ரவுடிங்களை வச்சு மக்களுக்கு நல்லது செய்வார். மக்களுக்கு நல்லது செஞ்சது பற்றாமல் அந்த மக்கள் மனசில் இடம் பிடிக்கவும் வைப்பார். மக்கள் மனசில் இடம் பிடிச்சது பற்றாமல் அந்த மக்கள் மனசில் ஒரு ஆழமான விஷயத்தையும் பதிய வைப்பார் ஹீரோ சார். அப்படிலாம் பதிய வைக்கும் போது மக்கள் மனசில் 100% உண்மையாக பதிஞ்சிடுறாரு. அப்போ அந்த நேரத்தில் எலெக்ஷன் வருது, ஓட்டு போடுறாங்க, ஹீரோ வெற்றி பெற்றார். ஹீரோ தான் முதலமைச்சர். அந்த கிராமத்தில் இருக்கிற 1000 பேர் எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலராக உருவாக்கி அப்படி ஆட்சி நடத்திட்டு வர்றாரு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு அராஜகம், அட்டூழியம், கடத்தல், கொலை, கொள்ளை, அப்படி எல்லாம் நாடே கப்புச்சிப்புன்னு இருக்குது. ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நிம்மதியாக வாழ்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு அரசாங்க வேலை, லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, அப்படி நீதி நேர்மையாக நாட்டை கொண்டு வர்றாரு. முதன்மை மாநிலம், முன்னோடி மாநிலம், வல்லரசு தமிழ்நாடு, சரித்திர சுதந்திர இந்தியாவை மாற்றி அமைக்கிற கதை. இது 2 கதையாக எடுக்கணும் சார். கதை சொல்லணும்னா 2 மணி நேரம் ஆகும். நேரில் வரேங்க சார், நேரில் முழுசாக சொல்கிறேன். செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அரசியல் விளையாட்டுலாம் பயங்கரமாக இருக்கும். 1000 போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வருவாங்க ஹீரோவை. அடிதடி பயங்கரமாக இருக்கும், பயந்துக்கிட்டு ஓடிடுவாங்க போலீஸ்காரங்க. அடுத்தது மிலிட்ரி வருவாங்க, 5000 பேர் அரெஸ்ட் பண்ண வருவாங்க. செமையாக இருக்கும். சென்னை ஹைகோர்ட் வசனம் வரும், சுப்ரீம் கோர்ட் வசனம் வரும், சட்டசபை நிகழ்ச்சி பயங்கரமாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் எடுத்ததுமே பயங்கரமாக அந்த வில்லன் எப்படி பணக்காரனாக இருக்கிறாங்கன்னு காட்டணும். மாவட்டத்துக்கு 5 பங்களா வச்சுருக்காரு. இவர் சென்னையில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 பங்களா வச்சுருக்காரு. 5 கப்பல் ஓடுது, 5 லாரி, 5 ஏரோப்ளேன் ஓடுது, 500 பஸ்ஸு ஓடுது, 5000 லாரி ஓடுது, 5000 பவுன் நகை வச்சுருக்காரு, 500 பவுன் வைரம் வச்சுருக்கிறாரு. அப்படிலாம் இந்த சினிமாவில் எடுத்து காட்டினேன். அப்படி ஒரு மிகப்பெரிய பணக்காரன். அவருடைய பேங்க் பேலன்ஸு, கள்ளப்பணம் இதெல்லாம் ஒரு 5-6 லட்சம் கோடி ரூபா
5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி சொத்து பணம் இருப்பு வச்சுருக்காரு. அப்படி இந்தியாவில் முதல் பணக்காரனாக வளம் வர்றாரு. அப்படிலாம் போட்டுட்டு கழுத்தில் ஒரு 10 செயின், இந்த கையில் எல்லாம் வளையல் மாதிரி போட்டுக்கிட்டு அப்படி பயங்கரமான வில்லனாக தோற்றமாக காட்டணும். படமே பயங்கரமாக இருக்குங்க சார். நேரில் கூப்பிடுங்க சார். முழு கதையும் நேரில் சொல்கிறேன். கதை, வசனம், பாடல், நகைச்சுவை எல்லாமே ரெடியாக இருக்குது சார். செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் ஒரு ஏழ்மை கூலி. நானும் ஒரு காலத்தில் லட்சாதிபதியாக தான் சார் இருந்தேன். இன்றைக்கி வீட்டை விற்றுட்டேன். என் சின்னம்மாவும் இறந்துட்டான். நம்பர் 1 படிப்பாளி. படிப்புக்காக 10 லட்சம் செலவு பண்ணி வீட்டை விற்று அவனுக்கு படிக்க வச்சேன். சென்னை எஸ்எஸ்என் கல்லூரியில் தூக்கு போட்டு இறந்துட்டான். இன்னொரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுனான். சிக்கனமாக பண்ணால் கூட ஒரு 5 லட்சம் செலவாகும் கல்யாணத்துக்கு. அந்த 5 லட்சத்துக்கோசரம் தான் சார் இந்த பாடுபடுறேன். இந்த கதை வசனம்லாம் நான் விலைக்கு விற்றுறேன் சார். எனக்கு எழுத்துறையில் பேரும் வேணாம், புகழும் வேணாம். ஆனால் விருது வாங்கக்கூடிய கதை, 1000 கோடியில் சம்பாதிக்கக்கூடிய எல்லாம் நீங்களே சம்பாதிங்க, நீங்களே பேர் வாங்கிக்கிங்க. எனக்கு பணம் மட்டும் ஒரு 5-6 லட்சம் கொடுத்தீங்கன்னா போதும். என் மகனை கல்யாணம் பண்ணி வச்சு அதில் என் பேரனா பார்க்கணும். என் சின்னம்மான் பேர் கோவில். அதுக்கோசரம் தான் சார் இந்த வீடியோ அனுப்புகிறேன், பேசுகிறேன். இந்த கதையெல்லாம் எடுத்து நடிங்க சார். தமிழ்நாடு நிலவரம் சரியில்லை சார். யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. கேரளாவில் அப்படி இல்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லவங்க, வல்லவர்கள். ரோட்டில் நடந்து போகிறீங்க வரீங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க, கை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. டிவிலையும் பார்க்குறேன், ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் உங்களை நாடி வரேன். முடிஞ்சால் பஸ்ஸுக்கு ஒரு 1000 ரூபா அனுப்பிவிடுங்க, வந்துடுறேன். நான் ஏதாவது ஒரு கடை வாங்கிட்டாவது நான் உங்களை பார்த்து முழு கதையும் சொல்கிறேன். நன்றி, தேங்க்யூ சார். ஜெய்ஹிந்த் இந்தியா, வாழ்க வளமுடன். எனக்கு செல் நம்பருக்கு வச்சிங்க சார், 93 42 92 14 73. மகாத்மா காந்தியடிகள் ஐயாவின் ஆத்மாவின் ஒரு கற்பனை கதையாக வளம் வரும் சார். ஒரு ஃபேன் இந்திய கதையை எடுக்கலாம் சார். விருது வாங்கக்கூடிய சினிமாவை எடுக்கலாம் சார். 2 கதை எடுக்கலாம் சார். நீங்கள் 3 பேர் சேர்ந்தாப்பில் நடிங்க சார். செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உலகத்தையே ஒரு கலைக்கிடலாம். கடைசி சினிமாவாக ஒரு அதிர்ஷ்ட சினிமாவாக இருக்குங்க சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். நேரில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த் இந்தியா, வாழ்க வளமுடன்.